எனக்கு சினிமா பேக்ரவுண்டு அது இல்லாததுனால என்னால் சினிமாவில் சின்ன வயசுலேயே எனக்கு அதில் எப்படி சினிமாவில் வாய்ப்புகள் தேடுறதுன்னு தெரியல. சின்ன பையனாக இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியா, அப்புறம் இந்த ரீல்ஸ், இந்த ஷார்ட்ஸ் அதெல்லாம் அப்போ கிடையாது. திறமையை காட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்குள்ளே இருக்கிற திறமை இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம திறமையை காட்டி அது மூலியமா சினிமாவுக்கு போய் நம்ம ஒரு ஸ்டார் ஆகலான்ற இது இப்போதான் வந்துச்சு. அதனால அதை நான் சோஷியல் மீடியாவில் இருந்து இப்போ சினிமாவில் நான் படத்துலையும் நான் நடிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சினிமால யாரு எனக்கு இன்ஸ்பிரேஷனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். எனக்கு இப்ப ரஜினி சாரோட மூவிஸ் பார்த்து அவருக்கு இவ்வளவு ஏஜ் ஆயும் அவர் இன்னும் சினிமால அவருக்கு இருக்காரு. அவர் இன்னும் சினிமால அந்த டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த குவாலிட்டி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 16 இயர்ஸாக இருக்கும்போது நான் சினிமாவில் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் 16, 17 இயர்ஸ் அப்படி ட்ரை பண்ணி இப்போ எனக்கு ஏஜ் 21 ஆகுது. இப்போ 22 ஆகுது. இப்போ திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் சாரோட உங்களுக்கு கம்பேர் பண்ணிலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஏன்னா அவர் நீங்க சொன்ன மாதிரி தான் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் பேக்ரவுண்டே எதுவுமே இல்லாம ரீல்ஸ் போட்டாரு, அப்படியே பிக் பாஸ் வந்தாரு, ஃபேம் வந்தது, மூவிஸ் நடிக்கிறாரு, நிறைய சர்ச்சைகளுக்குள்ளலாம் அவர் இன்வால்வ் ஆகி இருக்காரு. ஸோ அவரோட உங்களை கம்பேர் பண்ணும்போது நான் இப்போ திவாகர் சார் எனக்கு காம்படிட்டர் சொல்றாங்க. இப்போ அவர் பிக் பாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு போற அளவுக்கு இவருக்கு ஃபேம் வச்சிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இப்போ திவாகர் சார் என்னை கம்பேர் பண்ணா நான் ஓகே ஃபேன்ஸ் நம்மள போட்டியா பாக்குறாங்க. ஃபேன்ஸ் நம்ம FT லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் என்டர்டைனர் கூட சொல்லலாம். ஸோ நிரஞ்சன் பிரதர் தான் இருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். இன்ஸ்டாகிராமை திறந்தாவே உங்களோட டான்ஸு, உங்களோட இன்டர்வியூஸ் தான் இப்போ நிறைய நாங்க பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு எப்படி இந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை இந்த டான்ஸ் பண்ணணும் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எங்கே எப்போ ஸ்டார்ட் ஆனது? எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு சினிமாவில் நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. எனக்கு நான் சின்ன பையனாக இருந்த போதுலேருந்தே எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் அது என்னன்னா இப்போ நான் சினிமா பேக்ரவுண்ட் எனக்கு கிடையாததுனால எனக்கு சினிமாவில் எனக்கு சினிமா பேக்ரவுண்டு அது இல்லாததுனால என்னால் சினிமாவில் சின்ன வயசுலேயே எனக்கு அதில் எப்படி சினிமாவில் வாய்ப்புகள் தேடுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசாக இருக்கும்போது, நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியா, அப்புறம் இந்த ரீல்ஸ், இந்த ஷார்ட்ஸ் அதெல்லாம் அப்போ கிடையாது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அதனால திறமையை காட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்குள்ளே இருக்கிற திறமை இப்போ சோஷியல் மீடியா வந்துருச்சு. இப்போ அதனால இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம திறமையை காட்டி அது மூலியமா சினிமாவுக்கு போய் நம்ம ஒரு ஸ்டார் ஆகலான்ற இது இப்போதான் வந்துச்சு. அதனால அதை நான் ஒரு அந்த மீடியமாக நான் எடுத்து நான் இப்போ நான் அதில் ட்ரை பண்ணி அப்படி நான் சினிமாவில் சோஷியல் மீடியாவில் இருந்து இப்போ சினிமாவில் நான் படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன். நான் நிறைய மூவிஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் இருந்து அதை பார்த்துட்டு என்னை படத்தில் கூப்பிடுறாங்க. எனக்கு நடிக்க வாய்ப்புகள் கிடைக்குது. டிவி சீரியலில் நடித்தேன், யூடியூப் வெப் சீரிஸில் நடித்தேன், இப்போ மூவிஸில் நடித்தேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஓகே பிரதர். இப்போ நீங்கள் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம், இல்லை நம்ம கூட இருக்கிற யாரோ ஒருத்தவங்களை பார்த்து அவங்க நடிக்கிறத பார்த்தோ இல்லை அவங்களோட ஆக்டிங்கை பார்த்தோ நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஓகே நம்மளும் சினிமாவில் இந்த மாதிரி தான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஆர்டிஸ்டோ இல்லை பர்டிகுலர் மூவியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணது இருக்கா சின்ன வயசுல? இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சினிமால யாரு எனக்கு இன்ஸ்பிரேஷனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். சினிமா நான் அவரை நான் இன்ஸ்பிரேஷன் சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இப்ப ரஜினி சாரோட மூவிஸ் பார்த்து இப்போ அவரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவரும் எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாம இன்னைக்கு இப்போ ஒரு செல்ஃப் மேட் ஸ்டாரா இன்னைக்கு சினிமால ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. அவருக்கு இவ்வளவு ஏஜ் ஆயும் அவர் இன்னும் சினிமால அவருக்கு இருக்காரு. அவர் இன்னும் சினிமாவில் அந்த டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த குவாலிட்டி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு சினிமாவில் இன்ஸ்பிரேஷனாக அது எப்பயுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அவரை பார்த்து தான் நான் சினிமாவில் நடிக்கணும் அது அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு. நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அவரை பார்த்து. ஓகே பிரதர், யூ லுக் ஸோ யங். நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்க. காலேஜில் படிச்சிங்களா? நீங்கள் உங்களோட ஸ்டடீஸ் பற்றி சொல்லுங்க. இல்லை, நான் யங் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 16 இயர்ஸாக இருக்கும்போது எனக்கு 16 இயர்ஸாக இருக்கும்போது நான் சினிமாவில் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் 16, 17 இயர்ஸ் அப்படி ட்ரை பண்ணி இப்போ எனக்கு ஏஜ் 21 ஆகுது. இப்போ 22 ஆக போகுது. எனக்கு என் ஏஜ் இப்போ 22 ஆக போகுது எனக்கு. ஸோ நான் எனக்கு படித்தது நான் பெருசாக எதுவும் படிக்கல. எனக்கு அது நான் படித்தேன். ஆனால் எனக்கு படிப்பு ஏறல. அதுதான் உண்மை. எனக்கு அது நான் படித்தாலும் எனக்கு படிப்பு பெருசாக ஏறல எனக்கு.
அதான் பிரச்சனை. அதனால வந்து எனக்கு வந்து அதனால வந்து அதை நினைச்சு நான் கவலைப்படாம நம்ம பேஷனை நோக்கி போகலாம், எனக்கு வந்து நம்ம கெரியரை நோக்கி போகலாம், நம்ம அதுல ஜெயிக்கலாம். அது நான் வந்து எப்படின்னா வந்து இப்போ வந்து சில பேர் படிச்சு வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. நான் வந்து நான் படிக்கலைனாலும் எனக்குள்ள இருக்கிற திறமையை காமிச்சு நான் என்னுடைய பேஷனை நான் வந்து என்னுடைய ட்ரீமை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். நான் சக்ஸஸ் ஆகி நான் வந்து அப்படி போய் நான் ப்ரூவ் பண்ணுவேன்றதை நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கிறீங்க. ஓகே, பட் நீங்க வந்துட்டு உங்களோட எய்ம், உங்களோட பேஷன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆஸ் அ பேரண்ட்ஸா உங்களோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், இல்ல ஸ்டடிஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி யாருமே உங்களுக்கு சொல்லலையா? இல்ல, அவங்க சொன்னாங்க. இப்போ வந்து எனக்கு மட்டும் இல்லை, வந்து அது எல்லாருமே வந்து இப்போ சினிமாவில் வந்து இப்போ சினிமாவுக்கு வரணும்னாலே வந்து எல்லா ஃபேமிலியில தான் வந்து வந்து பயப்படுவாங்க. இப்போ வந்து ஏன்னா சினிமான்றது அது நிரந்தரமான ஃபீல்டு கிடையாது. அது நிறைய, அது மட்டும் இல்லாமல் சினிமா வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில பேருக்கு நிறைய ரொம்ப வருஷங்கள் கூட ஆகும். ஆனால் வந்து அப்படி பார்க்கும்போது என் ஃபேமிலியிலையும் வந்து ஃபர்ஸ்ட் பயந்தாங்க. மற்ற ஃபேமிலி மாதிரி என் ஃபேமிலியும் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் படிக்கும் போதுல வந்து நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால அப்போ வந்து அவங்க பயந்தாங்க சினிமான்றது. இப்போ வந்து ஏன்னா அவங்களும் சினிமா பேக்ரவுண்டும் எனக்கு பெருசாக கிடையாது. சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலாவது நம்ம அப்பா அம்மாவே வந்து நம்மளுக்கு வந்து நம்மள எப்படியாவது சினிமாவில், என் பையனும் வந்து சினிமாவில் வந்து ஒரு நடிகன் ஆகணும், என்னால் ஆக முடியலனாலும் என் பையன் வந்து சினிமாவில் நடிக்கிறோம் அப்படின்னு சில பேரண்ட்ஸ்லாம் சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. எனக்கு வந்து அந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாததுனால நான் சினிமா புதுசில் என் ஃபேமிலியில இருந்து, அதனால வந்து அவங்க சினிமா பற்றி என்ன சரியான புரிதல் இல்லை, சினிமா பற்றி சரியான அனுபவம் இல்லை. அதனால வந்து என் ஃபேமிலியும் பயந்தாங்க ஃபர்ஸ்ட். வந்து அப்புறமா வந்து நான் சொன்னேன், இல்லை நான் வந்து ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னை நம்புங்க அப்படின்னு நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக வந்து நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன், நான் ஜெயிக்கிற வரைக்கும். எனக்கு சினிமா தான் எனக்கு ட்ரீம், எனக்கு சினிமாவில் எப்படியாவது நான் வந்து ஒரு ஸ்டாராக நான் வந்து ஆகிற வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி நீ வந்து ட்ரை பண்ணு, நாங்கள் வந்து சரி நீ வந்து ட்ரை பண்ணு, நீ வந்து பேஷனை நோக்கி போன்னு என்னை சொல்லிட்டாங்க. அது நினைக்கும் போது எங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சது வந்து செய்ய சொல்கிறாங்கன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேன். சச் பிளஸிங். ஓகே, நீங்க வந்து இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், நீங்க சொன்னீங்க எனக்கு முன்னாடி சின்ன வயசுல வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, இப்போ இன்ஸ்டாகிராம் மூலியமா வந்துட்டு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, நான் வந்து என்னோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு இடமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ நீங்க ஒரு ஆடிஷன் போறீங்க, இப்போ சில பேர் போட்டோஸ் மட்டும் வச்சிருப்பாங்க, சில பேர் வந்துட்டு வீடியோ கிளிப்பிங் அந்த மாதிரி நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ கிளிப்பிங் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு ஆடிஷன் போடும்போது நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்துட்டு சொல்லுவீங்க, இல்ல போனதுமே உங்களை யாராவது ரெகக்னைஸ் பண்ணி தம்பி அவங்களை நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி? ஆமாம், கேட்டிருக்காங்க. நான் ஆடிஷனுக்கு போகும்போது நிறைய பேர் என்னை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் தானே ஆக்டர் நிரஞ்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் சார் அப்படின்னு நான் சொல்வேன். நான் அவங்க கிட்ட நான் தான் ஆக்டர் நிரஞ்சன், நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். அவங்களும் சொல்லுவாங்க நானும் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் உங்களை மாதிரி. ஆனால் அந்த மாதிரி சொல்லும் போது இப்போ வந்து அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கும் வந்து லைட்டாக ஒரு எமோஷனலாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களும் நம்மளும் சினிமாவில் தான் ட்ரை பண்ணுறோம், அவங்களும் வந்து சினிமாவில் தான் ட்ரை பண்ணுறாங்க. அதனால வந்து ஒரு சினிமாக்காரனுடைய வழி இன்னொரு சினிமாக்காரனுக்கு தானே தெரியும். அவங்க அந்த ட்ரை பண்ற அந்த டெடிகேஷன், அவங்களுக்கு அந்த சினிமா மேல இருக்கிற அந்த லவ் வந்து அது வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு எப்படி இருக்கும்ன்றது இன்னொரு சினிமாக்காரனுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் நினைக்கும் போது நானும் வந்து ஓகே ஆல் தி பெஸ்ட், நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடிஷன் முடிஞ்சோடனே நான் வந்துடுவேன். அவங்களும் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஓகே, நீங்க வந்துட்டு சினிமா தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட ஆரம்பிச்சுன்ற மாதிரி சொன்னீங்க. நீங்க இப்போ மூவிஸ்லயும் வந்துட்டு ஒரு சில ரோல் வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஆடிஷனில், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி இந்த படத்தில் நீங்கள் நடிக்க போகிறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங், ஏன்னா நீங்கள் ரீல்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு மொபைல் ஃபோனில் எடுத்திருப்பீங்க, ஒரு அவுட்டோரில் எடுத்திருப்பீங்க, பட் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நீங்கள் வந்துட்டு ஒரு கேமரா முன்னாடி இருந்து நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆமாம், இப்போ நீங்கள் நடிச்சு காட்ட சொல்கிறீங்களா என்னன்னா அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க உங்களுக்கு இது மாதிரி நடிக்கிறதுக்கு கூப்பிடும்போது நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க, நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வரப்போகிறோம் அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆமாம், அது வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கணும்னு வந்துட்டோம்னா நம்ம வந்து நம்ம வந்து சினிமாவில் நடிக்கணும், நம்ம ஒரு ஆக்டராக நடிக்கணும்னு வந்துட்டோம்னா நம்ம அசிங்கப்படக்கூடாது, நம்ம கூச்சப்படக்கூடாது, நம்ம எதுவும் வேதனைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம சினிமாவில் வந்து மக்களை நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தானே நம்ம சினிமாவுக்கே வரோம். நம்ம அப்படி நினைக்கும் போது மக்களுக்கு வந்து என்ன மாதிரி
மக்கள் என்ன மாதிரி கதையை விரும்புறாங்க, என்ன மாதிரி படத்தை வந்து அவங்க கொண்டாடுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணோம். அதே சமயம் வந்து எனக்கு வந்து மக்களுக்கு கருத்து சொல்ற மாதிரியும் படம் பண்ணணும், ஒரு கமர்ஷியலாகவும் பண்ணணும், ஒரு எப்படின்னா வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம படத்துல வந்து எல்லா ஜேர்னரையுமே வந்து ட்ரை பண்ணணுன்றது எனக்கு இருக்கும். அது மாதிரி எனக்கு வந்து நான் சினிமாவில் இப்போ நீங்கள் கேட்டிங்களே, நீங்கள் வந்து உங்களுக்கு ஆடிஷன்லாம் எப்படி நீங்கள் நடிக்க சொல்கிறாங்க, நான் ஆடிஷன்லாம் நடிக்கும் போது நான் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிப்பேன். நான் வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட் கண்டென்ட் கூட வந்து நான் நிறைய நடிப்பேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் ரொம்ப வைலன்ஸாக, ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக கூட வந்து எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு வந்துச்சுன்னா வந்து ஆடிஷனில் வந்து நான் வந்து என்னுடைய டேலண்ட்டை காட்டணும். அது வந்து நான் எல்லாரும் இருக்காங்கன்னு இப்போ ஆடிஷனில் கூட வந்து எல்லாரும் முன்னாடி நடிச்சு காட்டுங்கன்னு சொன்னா கூட நான் வந்து என்ன ஐயோ எல்லாரும் இருக்காங்களே, நம்ம என்ன தப்பா பேசுறோமான்னு இல்லாம வந்து எனக்கு தோன்றதை வந்து நான் நல்லா வந்து நடிச்சிருவேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆடிஷன்ல கூட நான் எப்படி நடிச்சேன்னா வந்து ஒருத்தன் என் ஃப்ரெண்டு வந்து இறந்து வந்து உயிருக்கு போராடுறாரு டாக்டர், அவர் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிற மாதிரி என்னையே நான் வற்புறுத்திக்கிற மாதிரி அப்படி பண்ணி, ஏன்னா வந்து சினிமான்றது ரியலிஸ்டிக்கா இருக்கணும் இல்ல. நம்ம வந்து சினிமாவில் நடிச்சோம்னா அது நடிப்புன்றதே தெரியக்கூடாது. சினிமாவில் டப்பிங்கில் கூட அப்படிதான், நம்ம சினிமாவில் டப்பிங் பண்ணும்போது கூட நம்ம நடிக்கிறோன்றதே வெளில தெரியக்கூடாது, அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அது அப்படிதான் நான் பண்ணுவேன். எந்த அடல்ட் கண்டென்ட் இதை வந்து அப்படிலாம் பார்க்க மாட்டேன், எல்லாமே நான் சினிமாவில் பண்ணுவேன். ஆக்டிங்கில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ இவ்வளோ தெளிவாக இருக்கீங்க. பட் இப்போ திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் சாரோட உங்களுக்கு கம்பேர் பண்ணிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் பேக்ரவுண்டே எதுவுமே இல்லாமல் ரீல்ஸ் போட்டார், அப்படியே பிக் பாஸ் வந்தார், ஃபேம் வந்தது, அதுக்கப்புறமா வந்து மூவிஸ் நடிக்கிறாரு, நிறைய சர்ச்சைகளுக்குள்ளெல்லாம் வந்துட்டு அவர் இன்வால்வ் ஆகி இருக்காரு. ஸோ அவரோட உங்களை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் ஃபர்ஸ்ட் வந்து அவர் கூட எனக்கு கம்பேர் பண்ணும்போது, இப்போ பிக் பாஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், நானும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அது நல்லா வைரலாக போச்சு அது யூடியூப்ல. அப்போ வந்து நான் என்ன நினைச்சேன், நான் வந்து பயந்தேன். ஐயோ இவர் கூட நம்மளை கம்பேர் பண்றாங்களே, இவர் நம்ம வந்து எனக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, எனக்கு வந்து அன்னைக்கு இன்டர்வியூ அப்பதான் திவாகர் யாருன்னே எனக்கு தெரியும். அப்புறம் வந்து இப்போ காத்து கருப்பு கலை சார்லாம் வந்து இன்டர்வியூ அப்பதான் அவங்க யாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் ரீல்ஸ்ல அவங்கள பார்த்தது இல்லை. அதுக்கப்புறமா வந்து இவங்க இந்த மாதிரிலாம் இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, இந்த ஸ்டைல் அவங்க யூஸ் பண்றாங்கன்றதே எனக்கு அப்பதான் தெரியும். இப்ப காத்து கருப்பு கலை சார்லாம் வந்து ரொம்ப அஃபென்சிவா பேசுறாரு, ஆனா அது வந்து அஃபென்சிவே கிடையாது. அவர் வந்து கண்டென்ட்டுக்காக அந்த மாதிரி பண்றாரு, அவர் எதுவும் தப்பான எண்ணத்துல பண்ணல. அதனால வந்து அதை வந்து நான் என்ன நினைச்சேன்னா வந்து இவங்க சும்மா இவங்க நம்மள வந்து ஒரு வீடியோக்காக தான் இவங்க பண்றாங்க, நிஜத்துல இவங்க கேரக்டர்லாம் இப்படி கிடையாதுன்னு நினைச்சேன். அப்புறம் திவாகரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து திவாகரை காம்படேட்டர்னு சொல்றாங்களே, எனக்கு அது வந்து இப்ப வந்து சினிமாலே இப்ப வந்து விஜய் சேதுபதி சாரையும் வந்து சிவகார்த்திகேயன் சாரையும் காம்படேட்டர்னு சொல்றாங்களா அந்த மாதிரி. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து அதை போட்டியா பாக்குறாங்க. ஆனா நான் வந்து போட்டியா பார்த்தது கிடையாது நான் யாரையும். அதனால வந்து இப்ப திவாகர் சார் என்ன காம்படிட்டர் சொல்றாங்க. இப்ப அவர் பிக் பாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து நான் நினைச்சேன், இவருக்கு பிக் பாஸ்க்கு போற அளவுக்கு வந்து இவரை வந்து இவ்வளோ ஒரு ஃபேம் வச்சிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து திவாகர் சார் வந்து என்னை கம்பேர் பண்ணா வந்து நான் வந்து ஓகே ஃபேன்ஸ் வந்து நம்மளை வந்து போட்டியா பாக்குறாங்க, ஃபேன்ஸ் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது, நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன். ஓகே, இப்போ நீங்களும் நிறைய இன்டர்வியூஸ்ல வந்துட்டு நானும் வந்துட்டு பிக் பாஸ் போவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ பிக் பாஸ் கனவு உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சது? அதான் பிக் பாஸ்க்கு எதுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டேன்னா, எனக்கு வந்து சினிமாவில் வந்து டைட்டிலும் வந்து ஜெயிக்கணும் தான். பிக் பாஸ்ல வந்து பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் டைட்டிலும் ஜெயிக்கணும் தான். நான் வந்து எதுக்காக பிக் பாஸ் போகணும்னு நினைச்சேன்னா வந்து இப்போ பிக் பாஸ்க்கு போய் வந்து இப்போ நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய வந்து நிறைய வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாலேருந்து கூட பிக் பாஸ்க்கு போகிறாங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக கூட எடுத்தாங்க போன சீசனில். இப்போ வந்து பிக் பாஸ்குள்ளே போகிறதுனால நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும்ல. நல்லா நம்ம வந்து ஒரு காமன் மேனை வந்து ஒரு செலிபிரிட்டியாக ஆக்குற வந்து அந்த பவர் வந்து பிக் பாஸ்க்கு இருக்குல்ல. இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பிக் பாஸ்குள்ளே போய் தான் வந்து நிறைய பேர் வந்து சினிமாவில் இப்போ பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஆனா வந்து இந்த பிக் பாஸ்னால வந்து அவங்க இப்ப நிறைய பட வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்களுக்கு வந்து நிறைய சீஃப் கெஸ்டாலாம் அவங்களை கூப்பிடுறாங்க. நிறைய சினிமாலேயே வந்து சினிமாவில் அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க சினிமாவில் இருந்ததை விட இப்போ வந்து அவங்க சினிமாவில் வந்து அவங்களுக்கு அந்த சினிமாவில் அந்த ஃபேம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குல்ல. அதனால வந்து பிக் பாஸ்குள்ள நம்மளும் போனால் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறிடுமா, நம்மளும் வந்து சினிமாவில் ஒரு ஹீரோவா ஆகிட மாட்டோமா, நம்ம சினிமாவில் நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிடாதான்ற அந்த ஒரு எண்ணத்தோட தான் நான் பிக் பாஸ்குள்ள போகணும்னு நான் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். நான் கண்டிப்பா நான் வந்து பிக் பாஸ் சீசன் 10ல கூப்பிட்டா நான் இந்த சீசன் நான் கண்டிப்பா நான் போவேன்றதை நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பிக் பாஸ் அப்படின்னா நிறைய விஷயத்துல வந்துட்டு என்ன சொல்றது, ட்ரால் பண்ணுவாங்க, உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க, மேபி வந்து உங்களை சண்டை போட வைக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்துட்டு அதுக்குள்ள இருக்கும். ஸோ அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ வந்து நான் ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம 1000 தடவை யோசிக்கலாம். ஆனா நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. அந்த மாதிரி வந்து பிக் பாஸ்குள்ள போய் நம்ம எதுக்கு வந்து தப்பு நம்ம எதுக்கு பண்ணணும்? நம்ம வந்து கரெக்டா இருப்போம். இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம ஒரு நல்ல விஷயத்த தப்பான வழியில சொன்னாதான் ட்ரெண்ட் ஆகணும் ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்த நல்ல வழியிலையுமே நம்ம சொல்லலாமே. அப்படிதான் பிக் பாஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் கூட வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நான் ரொம்ப ஒரு இப்போ நிறைய கண்டஸ்டன்ட்லாம் ஆங்கிரி கண்டஸ்டன்ஸ்லாமும் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப சண்டை போடுவாங்க, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப கான்வர்சேஷனே வந்து ஃபைட்டாக மாறும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா காமெடியாக நல்லா ஹியூமராக வந்து மக்களை நல்லா என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் இருப்பேன். நான் வந்து நல்ல எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டையும் காட்டுவேன். அதே சமயம் வந்து ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்து நான் ஒரு கண்டென்ட்டாக நான் பண்ணுவேன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து சினிமா தான் உங்களோட லைஃப், நான் சினிமா தான் வந்துட்டு பண்ண போகிறேன் அப்படின்றது மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. இதுலேயே வந்துட்டு நிறைய இப்போ ஆக்டிங் அப்படின்னு வந்துட்டாவே ஹீரோ ரோல் இருக்குது, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்குது, இல்லை வந்துட்டு ஒரு காமெடியன் ரோல் இருக்குது, ஒரு சப்போர்ட்டிங் ரோல், இந்த மாதிரி நிறைய ரோல் இருக்குது சினிமாவில் நடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு எதை சூஸ் பண்ணுவீங்க ஒரு படம் நடிக்கும்போது? படம் நடிக்கும்போது நான் வந்து எப்பயுமே வந்து இப்போ சினிமாலே பொறுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து சினிமாவில் வந்து இப்போ எந்த ஹீரோ நடிக்கிறாங்கன்றது மக்களுக்கு வந்து அவங்க கதையை தான் அவங்க வந்து ஒரு கதை கரெக்டாக இருக்கணும், திரைக்கதை கரெக்டாக இருக்கணும், ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரி கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வந்து எப்பயுமே ஒரு படத்துக்கு வந்து கதை தான் வந்து என்றைக்குமே ஹீரோ. அதுதான் நான் சொல்லுவேன். கதை தான் வந்து முக்கியம். கதை வந்து நம்ம ஒரு நல்ல கதை பண்ணி அதை நல்ல ப்ரொமோஷன் பண்ணி அதை வந்து ஆடியன்ஸ் வந்து அது கனெக்ட் ஆகணும். ஆடியன்ஸோட நம்ம கதை கனெக்ட் ஆச்சுன்னா அந்த படம் வந்து நல்லா ஓடுன்றது என்னுடைய கருத்து. அதனால வந்து நான் வந்து எந்த மாதிரி கதை சூஸ் பண்ணி நடிப்பேன் அப்படின்னா வந்து ஒரு நல்ல வந்து இப்போ அட்லி சார் மூவிலாம் இருக்கும்ல, அவர் படத்தில் வந்து அட்லி சார் மூவி, அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு கருப்பு மூவி வந்துச்சுல, அந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு கமர்ஷியல் படமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து அவங்க வந்து இப்போ நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறாங்கன்னா அது வீண் போகக்கூடாது. மக்களை என்டர்டெயினும் பண்ணணும், அதே சமயத்தில் அவங்க எதிர்பார்த்த ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்லணுன்ற படம் நடிக்கணும். அந்த மாதிரி ஸ்டோரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நடிக்கணுன்றது என்னோட இன்ட்ரெஸ்ட்.